கன்னியாகுமரி வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றிட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிறார் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் சமூக சேவகர் டாக்டர் பி டி செல்வகுமார். விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுக்களில் 100 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்தை குறைத்து காண்பித்தது முறைகேடானது என்று தெரிவித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. வணக்கம். பாவேக தலைவர் விஜய் சென்னை, பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடாரு. இதுல பெரம்பூர் தொகுதியில அவர் தாக்கல் செய்த வேட்புமனுல தனக்கு 115 கோடியே 13 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதே சமயம் திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் 220 கோடியே 15 லட்சம் அளவுக்கு சொத்து மதிப்பு உள்ளதாக கூறி அந்த வேட்புமனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இதன் மூலமாக அவர் சொத்து மதிப்பை முழுமையானவையாக இல்லையா, அதுல உண்மை தகவலை மறைத்திருக்கிறாரா இல்லையா என்பது குறித்து வருமான வரித்துறை விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பெரம்பூர் வாக்காளர் விக்னேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இன்றைக்கு தலைமை நீதிபதி எஸ்.ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முருகன் அடங்கிய அமர்வு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் குறிப்பிடும் போது இந்த 2 தொகுதிகளில் தாக்கல் செய்த வேட்புமனுக்கள்ல ஒரு தொகுதியில 100 கோடி ரூபாய் வரைக்கும் குறைத்து காட்டியிருப்பது என்பது முறைகேடானது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பின்னர் இந்த வழக்கு தொடர்பாக விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்யும்படி வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். கன்னியாகுமரி வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றிட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலம் சேர்க்கிறார் கலப்பை மக்கள் இயக்க தலைவர் சமூக சேவகர் டாக்டர் பி டி செல்வகுமார்.